வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ஸ்டடி டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். யூனிட் 9 எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலான்றதில் நிறைய பேருக்கு சில டவுட்ஸ் இருக்கும். இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்காம இருப்பீங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி வந்து நான் ப்ரொவைட் பண்ணிடுவேங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ தட். ஓகேங்களா? தென் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8க்கான ஹவு டு ஸ்டடி வந்து நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேங்களா? ஆல்ரெடி ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்க்கு, ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவுக்கு போட்டிருக்கேன். அதை செக் பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம குரூப் 2 மெயின்ஸ்க்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது நவம்பர் 17th அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. இதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் வேணும்னாலும் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் மிச்ச டாபிக் ஹவு டு ஸ்டடி போடுறப்போலாம் எதை எங்கே படிக்கணும் அண்ட் என்னென்ன இம்பார்ட்டண்ட் ஏரியா கவர் பண்ணணும்னு சொல்லி ஒரு 10 ஏரியாஸ் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் வந்து சொல்லுவேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறேன் இந்த யூனிட் 9 ஹேண்டில் பண்ணுற விதத்தில். ஓகேங்களா? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த யூனிட் 9ன்ற கான்செப்டாக இருக்கட்டும், யூனிட் 8ன்ற கான்செப்டாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம ஓல்டு சிலபஸில் இருந்த ஒரு விஷயந்தான். ஓகேங்களா? இப்போ நியூ சிலபஸாக பண்ணுறப்போ டெடிக்கேட்டடாக இது தனி யூனிட்டாக பிரிச்சுட்டாங்க. நீங்கள் இதை அப்படி தான் பார்க்கணுமே தவிர இது வந்து புதுசாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸாக நினச்சிக்காதீங்க. டிஃபிகல்ட்டுன்ற மாதிரி மைண்ட் செட்டை ஃபஸ்ட் எடுத்துருங்க. இது தான் வந்து இருக்கிறதுலே முக்கியம். நீங்கள் மாடல் கொஷின் பேப்பரை வச்சு செக் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். அரௌண்டு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து ஒரு 30 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்பாங்கன்றதை வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி நமக்கு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ஒரு க்ளூ. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னா, இப்போது நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆக போகிறோம். கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும்னா தமிழ்நாடில் என்னென்ன ஸ்கீம்ஸ் போயிட்டுருக்கு, என்ன நிலவரன்றது நமக்கு தெரியுதான்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் முக்கியமான ஏரியா எப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணுன்னாலே நமக்கு சாலிடாக பார்த்திங்கன்னா ஒரு 2020-21 தான் இந்த ரிலேட்டடான எக்ஸாம்ஸ் நடந்தது. தட் இஸ் நியூ சிலபஸ் பேஸ்டாக நடந்த எக்ஸாம்ஸ் வந்து கொஞ்சமாக தான் நடந்திருக்கு. அதை வச்சு அனலைசிஸ் பண்ணி என்னென்ன டாபிக் இம்பார்ட்டன்றதை உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணி இங்கே முன்னாடி காமிச்சிருக்கேன். இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு நோட் அண்ட் பென் வந்து எடுத்துக்கோங்க. இப்போது நான் அந்த ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸாக நடந்த எக்ஸாம்ஸ் இருக்குல்லையா, அந்த 2021 வரைக்கும் நடந்த எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணிவிட்டு எந்த ஏரியாவில் எந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்கன்றதை நான் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் மறக்காமல் வந்து இதை நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் அழகாக வந்து காமிச்சு இது தான் டாபிக்ன்றதை சொல்லிவிடுவேன். பட் நீங்கள் பார்த்து ஒரு வாட்டி எழுதிக்கிட்டிங்கன்னா நல்லா மனசில் பதியும். இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க வித் ஆன்சரோடு முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த HDAலேருந்து எப்பயுமே கொஷின் கேட்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம். இப்போது வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி 2021 குரூப் 1 வந்தது, AO வந்தது, ADH எக்ஸாம் நடந்தது, அதுக்கு முன்னாடி சில எக்ஸாம்ஸ்லாம் இருந்தது. அதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சில கொஷின், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுடைய HDA இண்டெக்ஸில் எந்த டிஸ்ட்ரிக் வந்து கடைசி ரேங்க்கில் இருந்தது அந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா அரியலூர். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. HDAனாலே அதுக்கு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 3 இண்டிகேட்டர்ஸ், தட் இஸ் 3 டைமென்ஷன்ஸ் வந்து இருக்குது. அந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம், இது 3 தான் அந்த இம்பார்ட்டண்ட்டான 3 டைமென்ஷன். இதுதான் கேட்டுட்டு இருந்தாங்களே நினைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் கேட்குற மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோடைய அந்த HDA இண்டெக்ஸ் மாதிரி சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இருக்க 3 இண்டிகேட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பார்த்தோம், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்னாலே 3 விஷயம், ஹெல்த்து, எஜுகேஷன், இன்கம்னு பார்த்தோம். பட் இப்போ சைல்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா அதே ஹெல்த்து, எஜுகேஷன் வரும். பட் இன்கம் வந்து சைல்டுக்கு வருமா? வராது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ்ன்றது வந்து இன் பிளேஸ் ஆஃப் இன்கம் வந்து வருது. இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் கொஷின் கேட்குறாங்க. இந்த கொஷின் நம்ம கண்டிப்பாக படிச்சிருப்போமானா கிடையாது. பட் நமக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்டை வந்து என்ன இம்பார்ட்டன்ட் இண்டிகேட்டர் தெரிஞ்சதுன்னா சைல்டுக்கு இன்கம்ன்ற ஒரு ஃபேக்டர் வராது. அதை தவிர வேறு என்ன இருக்குது, அது ரெலவெண்ட்டாக இருக்குன்றதை பார்த்து நம்மளால் இது தான்றதை கண்டுபிடிக்க முடியும். அப்படி தான் அந்த ஒரு எக்ஸாம் ஹாலில் இருக்கும் போது ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி கொஷனுக்கு ஹேண்டில் பண்ணிடலாம். ஓகேங்களா?
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து ஹெச்டிஐக்கான மாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஎன்டிபி மாடல் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டதை வந்து பார்த்துருக்கலாம். அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ரிலேட்டடாக அதை டெவலப் பண்ணது யார்? அமர்த்தியா சென், அந்த பாகிஸ்தானி எக்கனாமிஸ்ட் இருப்பாங்க இல்லையா, மாபுப் ஹல் சம்திங், அவர் பேர் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஷின் கேட்டதையும் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் யூஎன்டிபியோடைய 2015 படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து 6th ரேங்க்கில் வந்து இருக்குது ஓவரால் இந்தியாவில். இந்த மாதிரி கொஷின் கேட்டுறாங்க. 2020 நடந்த கொஷின் பேப்பரில் 2015 யூஎன்டிபியோடைய ரிப்போர்ட்டை வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்னாலே தமிழ்நாடு பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். தமிழ்நாட்டில் என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் டாப்பில் இருக்குது, லோவில் இருக்குது, இந்தியா லெவலில் எந்தெந்த ஸ்டேட்ஸ் டாப்பில் இருக்குது, லோவில் இருக்குது, அப்புறம் ஹெச்டிஏ எப்படி வந்தது, அதுக்கான இண்டிகேட்டர் என்ன, அது ரிலேட்டடான வேறு இண்டெக்ஸஸ் என்ன, இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த ஏரியாஸை பர்ஃபெக்டாக முடிச்சிடலாம். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான ஏரியா வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ்ன்னா இது எல்லாமே சொல்கிறேன். இதில் முக்கியமாக இது சொல்கிறேன். எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, இது என்ன, நாங்கள் சிம்பிளாக தமிழ்நாடு எக்கனாமியை படிக்கணுன்றதை தான் இதில் அவங்க சொல்ல வராங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ரிலேட்டடாக இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா எக்கனாமிக்ஸாகவும் எடுத்துக்கலாம், நம்ம இதை வந்து யூனிட் 9ஆகவும் எடுத்துக்கலாம். இதில் இருக்க சில டாபிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ்ன்ற மாதிரி ஐஎன்எம்ன்ற மாதிரி ஒரு மாதிரி கலந்து தான் இருக்கும். இதை நம்ம எதில் வேணால் ஃபிட் பண்ணலாம், எல்லாத்துலேயுமே ஃபிட் ஆகிற மாதிரியான ஒரு காமன் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் தான். இப்போ தமிழ்நாடு எக்கனாமின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இருக்குது இல்லையா, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அதில் வந்து எத்தனாவது பிளேஸ் இந்தியாவில் இருக்குன்னா 2nd பிளேஸில் இருக்குது. டைடல் பார்க் வந்து யாரும் கொண்டு வந்தாங்க, டிட்கோ அண்ட் எல்காட்டு சேர்ந்து கொண்டு வந்தாங்க. தென் அதுக்கு அடுத்து தமிழ்நாடுல இருக்க இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் என்ன, தமிழ்நாட்டில் இருக்க இம்பார்ட்டன்ட் ரிவர் என்ன, ரிவர்ன்றது ஜாகிரஃபி தானே நினச்சிக்காதீங்க, தமிழ்நாடு ஜாகிரஃபின்ற டாப்பிக்கும் இங்கே இருக்குது. ஜாகிரஃபி இப்போ ரிவர்ஸ்னாலே இட் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டெவலப்பிங் த எக்கனாமி ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது நம்ம எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடுலேயும் எடுத்துக்கலாம். இப்படித்தான் வந்து இன்டர் ரிலேட் ஆகிருக்கும். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு வந்து தெர்மல்ஸ் பவர் ஸ்டேஷன் தான் வந்து இம்பார்ட்டன்ட் மேஜர் சோர்ஸாக இருக்குது. இது எல்லாமே வந்து ப்ரீவியஸாக வந்து கொஷின் கேட்டிருக்காங்க, அதை தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு வரேன். இது மட்டும் இல்லாமல் சில இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்ற மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர் பார்க்குறப்போ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடுக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்கான்ற மாதிரி பார்த்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்நாடுக்கு சில நம்ம டிஸ்ட்ரிக்ஸ்லாம் சில நிக் நேம்ஸ் இருக்கும் இல்லையா, ஃபார் எக்ஸாம்பிள் கேட்வே ஆஃப் தமிழ்நாடுனா தூத்துக்குடி, ஸ்டீல் சிட்டினா சேலம், பம்ப் சிட்டினா கோயம்புத்தூர், டர்மரிக் சிட்டினா ஈரோடுன்ற மாதிரி இந்த மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. இது எல்லாமே அனாலிசிஸ் பண்ணி சொன்னதுங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்ன சொன்னேன், தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி வந்து எத்தனாவது பிளேஸில் இருக்குன்ட்டு, கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், டைடல் பார்க் யார் கொண்டு வந்தாங்கன்னு. இப்போ இதில் பாருங்கள் டிட்கோ எல்காட் இருக்குது. ஸோ அடுத்த தடவை கொஷினில் வந்து டிட்கோ எல்காட்டை பற்றி கூட கொஷினில் கேட்கலாம். போர்ட்ஸ் தமிழ்நாடுல என்னென்ன இருக்குது அதை பற்றிங்கிற கொஷின் கேட்கலாம். அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர் ஏதாவது வந்தால் கொஷினில் கேட்கலாம். தென் அதுக்கடுத்து மேஜர் சோர்ஸ் பவர் சோர்ஸ் வந்து என்ன தமிழ்நாடுக்குன்ற மாதிரி கேட்கலாம். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது நெய்வேலியில் ஏதாவது இல்லைன்னா மேட்டூர் டேமில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஸோ அது ரிலேட்டடாக கொஷின் மாறும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட்டு. இது சுற்றி நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கிறத பொறுத்து அந்த டைமில் இருக்க சூழ்நிலையை பொறுத்து இந்த கொஷின்ஸ் வந்து இட் டென் டு சேஞ்சுன்றதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து இந்த எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸு இதை பற்றி பார்த்தாச்சு. தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடு பற்றி பார்க்குறப்போ சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சில கொஷின் வந்து ரிப்பீட் கூட ஆயிருந்திருக்கு. இந்த டிரான்ஸ்டான்ன்றதை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது எப்போ வந்து லான்ச் பண்ணதுன்ற மாதிரி ஒரு கொஷின் இருக்குது. 2014 வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்க்கும்போது இன்னொரு கொஷின் பேப்பரில் இந்த டிரான்ஸ்டானே வந்து எது ரிலேட்டடான்றது மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ஆர்கன் டொனேஷன் அண்ட் சர்ஜரி ரிலேட்டடானது அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம், ஒரு டாபிக் இப்போ ஹெல்த் பற்றி ஒரு கொஷின் எடுக்கணும்னு எடுத்தாங்கன்னா நிறைய ஏரியா இல்லாமல் ஒரு பர்டிகுலர் ஏரியா, ஃபார் எக்ஸாம்பிள் டெட்ராய்ட் ஆஃப் ஏஷியானா எதுனா சென்னை, இந்த கொஷினில் எப்போ பார்த்தாலும் கேட்டுகிட்டே வருவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்னு வர்றப்போ இனிமேல் டிரான்ஸ்டான் ரிலேட்டடான கொஷின்ஸ் வரும்ன்றதை நீங்கள் இதில் தெரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ இப்படி வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடாக ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதில் 2019 தமிழ்நாடு தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருந்ததுன்ற மாதிரியும் கொஷின் கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஹெல்த் சிஸ்டம் இன் தமிழ்நாடுன்னு வச்சுக்கலாம், அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இன் வேரியஸ் ஃபீல்டுன்னு எடுத்துக்கலாம்.
ஸோ இது ரெண்டுக்கும் இன்டர்ரிலேட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி கொஷின் கேட்குறாங்க. ஸோ இது கரண்ட் அஃபேரை வச்சு தான் நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியும். தென் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷன் வந்து தமிழ்நாடுல எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்ற மாதிரி ஒரு கொஷின் 2005 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதனால் நம்ம ஓவராலாக அது ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் ஏதாவது இருந்தாலும் வி ஷுட் ஹேண்டில் இட். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நலமான தமிழகம்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. இதை வந்து யார் அதை மேனேஜ் பண்ணுறாங்கன்ற மாதிரி டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசன். ஸோ இப்படியும் கொஷின் வருது. ப்ரைமரி ஹெல்த் கேர் சென்டர்ஸ் பற்றியும் கொஷின் கேட்குறாங்க. ஸோ பேசிக்காக இப்போ நான் சொன்னேன் இல்லையா ஒரு 6 டாப்பிக்கு, டிரான்ஸ்டானாக இருக்கட்டும், ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷனாக இருக்கட்டும், அப்புறம் வந்து ஸ்டேட் ரூரல் ஹெல்த் மிஷனாக இருக்கட்டும், இப்போ இனிஷியேட்டிவ்ஸ் அது ரிலேட்டடான ஹெல்த் கேர் ரிலேட்டடான இனிஷியேட்டிவாக இருக்கட்டும், அந்த பப்ளிக் ஹெல்த் கேர் சென்டர்ஸாக இருக்கட்டும், இது ரிலேட்டடான கொஷின் வரத்துக்கு சான்சஸ் வந்து இருக்குன்னு நீங்கள் இப்போது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு இல்லையா, இது நீங்கள் வெல்ஃபேர் ஸ்கீம்னு எடுத்துக்கலாம், சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்னு எடுத்துக்கலாம். பேசிக்காக தமிழ்நாடு ஸ்கீம்ஸ்லேருந்து கொஷின் வருதுங்க. இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பழைய ஸ்கீம்ஸ்னால் எது எடுத்துக்கலாம் தெரியுங்களா? இந்த அன்னை தெரசா ஸ்கீம்னாலே ஆர்ஃபன் கேர்ள்ஸ்க்கு வரும். மூவள்ளூர் ராமாமிர்தம்னாலே மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்கீம் இருக்கும். நீங்கள் அது வந்து நம்ம ஸ்கூல் புக்லேயே இருக்குது, 11th புக்லேயோ 12th புக்லேயோ இருக்குது. ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்கீமும் எப்போ லான்ச் பண்ணப்பட்டது, அதோடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அதுக்கு எவ்வளோ ஸ்டைஃபன் கொடுக்குறாங்க, ஒவ்வொரு ஸ்கீமும் யார் கொடுக்குறாங்கன்ற டார்கெட் பெனிஃபிஷியரிஸ், இந்த 4 விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் அந்த பழைய ஸ்கீமை வந்து ஹேண்டில் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ ஸ்கீம்ஸ் கூடவே சில ஆப்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. லைக் இந்த பீம் ஆப் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி. இது நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடுவாவோ எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஸ்கீம் வழியாக ஏதாவது ஒரு ஆப் இனிஷியேட்டிவ் வந்தாலும் நம்ம அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா விமன் இன் டிஸ்ட்ரெஸில் இருக்கவங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரை எந்த டேட்டில் கொண்டுட்டு வந்தாங்கன்னு கூட நம்ம டிஎன்பிஎஸ்சி கொஷினாக கேட்டிருக்காங்க. 10/12/2018 அப்போ லான்ச் பண்ணப்பட்டது. விமன் இன் டிஸ்ட்ரெஸில் இருக்கவங்களுக்கு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர், அந்த நம்பர்லாம் கூட கேட்கல, அது என்ன டேட்டுன்னு கூட கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப டெப்த்தாக போகிறப்போ ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம்தான், பட் ஒரு கெஸ்ட்டில் போடலாம். அதுக்கு இந்த காமன் சென்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டைமில் ஒர்க் ஆகணும்னா நீங்கள் கரண்ட் அஃபேர் படிக்கிறது கண்டிப்பாக படிச்சுருந்துருக்கணும். இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2004 வந்த சுனாமியிலிருந்து ஒரு பர்டிகுலர் வில்லேஜ் மட்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? இது எப்படி எடுத்துக்கலாம்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீமில் வர மாதிரி தான். ஏன்னா நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஃபாரஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சுருந்ததுனால அந்த பர்டிகுலர் வில்லேஜ் சுனாமியில் தப்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியும் ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ யூ ஷுட் நோ திஸ். ஓகேங்களா? எப்படி கேட்குறாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. தென் அதுக்கடுத்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் பற்றி கொஷின் கேட்கலாம். சுபமதி செல்ஃப் ஹெல்ப் குரூப் வந்து ஸ்கேவெஞ்சர்ஸ்க்காக வந்து கொண்டு வந்திருக்காங்க, லோன் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக. எப்பயுமே இந்த சுய உதவி குழுனா ஃபஸ்ட்டு யார் கொண்டு வந்தால், எங்கே வந்துச்சு, எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்ததுன்றது முதற்கொண்டு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்கணும். ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்காக இந்தியாவில் ஒரு ஸ்டேட் வந்து அவங்களுக்கு பென்ஷன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ்நாடு தான். இது நமக்கு அச்சீவ்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கலாம், இல்லைன்னா சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்னும் எடுத்துக்கலாம். இதான் சொன்னேன் இல்லைங்களா, இன்டர் ரிலேட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்த ஸ்கீம், முன்னாடி பார்த்த அந்த மூவலூர் ராமாமிர்தம் மாதிரி இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா தாய் ஸ்கீம் வந்து 2011 லான்ச் பண்ணாங்க, அம்மா ஸ்கீம் வந்து 2013 லான்ச் பண்ணாங்க, அம்மா ஆரோக்கிய ஸ்கீம் வந்து 2016 லான்ச் பண்ணாங்க, நியூ ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வந்து 2014ன்ற மாதிரி இந்த மாதிரி சில இம்பார்ட்டண்ட் அம்மா ஸ்கீமாக இருக்கட்டும், யார்தான் வேணா இருக்கட்டும், இம்பார்ட்டன்ட் ஸ்கீமாக இருந்துச்சுன்னா அது இயரோட அதோடைய அப்ஜெக்டிவ் என்ன, பெனிஃபிஷியரி யார், இது யார், எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வருது, மினிஸ்ட்ரி கீழே வருது, இந்த அளவுக்கு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தமிழ்நாடு சோஷியல் வெல்ஃபேர் போர்டோடைய மேஜர் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, கிராடல் பேபி ஸ்கீம் என்னன்றதை கூட கொஷினில் கேட்குறாங்க. ஸோ இதனால் இந்த மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடான ஸ்கீம்ஸுக்கு வி ஹாவ் டு கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கவர்னன்ஸ் இருக்கு இல்லையா, கவர்னன்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பாலிசி நோட்லேருந்து எடுத்துங்க. நானே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் கவர்னன்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டே அப்டேட்
அப்டேட்டட் டிஎன்பிஎஸ்சின்னு போட்டிங்கனாலே நீங்கள் இந்த வீடியோ பார்க்கலாம். ரொம்ப வந்து நிறைய பேர் பார்த்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யூ ஹேவ் டு செக் இட். ஓகேங்களா? இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்மார்க் நெட்டுன்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்க்கான ஒரு டிஜிட்டல் நெட்ஒர்க்காக கொண்டு வந்திருக்காங்கன்ற மாதிரியும் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்டோடைய நோடல் ஏஜென்சி சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஜின்னு சொல்லுவாங்க, தமிழ்நாடு கவர்னன்ஸ் ஏஜென்சி. ஸோ இந்த மாதிரி சில பேசிக் கொஷின் வந்து கவர்னன்ஸ்லேருந்து கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த ஏரியாவிலேருந்து கொஷின் கேட்பாங்க. ஓகேங்களா? தென் அதுக்கடுத்து ஹெல்த் பார்த்துட்டோம் இல்லையா? எஜுகேஷன் பற்றி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க, சில பேசிக் கொஷின். பிஹெச்டி வந்து இந்தியாவிலே அதிகமாக வாங்கியிருக்க ஸ்டேட் எதுன்ட்டு நம்ம இது புக்கில் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி கொஷின் இது வந்து நம்ம தமிழ்நாடு தான் வாங்கியிருக்கோம் ஆஸ் பர் ஆல் இண்டியா சர்வே ஃபார் ஹையர் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பற்றி கொஷின் கேட்கலாம். ஸ்டூடெண்ட் பியூப்பிள் டீச்சர் ரேஷியோ அந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். அப்புறம் வந்து ப்ரீ மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வந்து 6th to 10th கொடுக்குறாங்கன்ற மாதிரியும் கொஷினில் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் நமக்கு நியூவாக இருக்க ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்துருக்கணும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றியெல்லாம் கொஷின் கேட்பாங்க. சோஷியல் ரீஃபார்ம் மூமெண்ட் பற்றியெல்லாம் பார்த்தீங்கன்னா ராமலிங்க அடிகள் வந்து சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு இதுலேயும் வரும். நம்ம இதை ஹிஸ்ட்ரினும் காமனாக எடுத்துக்கலாம், யூனிட் 8 கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான ஏரியாவும் பார்க்கணும். எப்பயுமே படிக்க வேண்டிய பர்சனாலிட்டிஸ் இருக்காங்க இல்லைங்களா? அது ஐயனாமாவாக இருக்கட்டும், இல்லை நம்ம இதை யூனிட் 9 வச்சுக்கோங்க. ராஜாஜி பற்றி, பெரியார் பற்றி, காமராஜர் பற்றி, அண்ணா பற்றி எல்லாம் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் என்ன கேட்டாலும் சொல்கிற அளவுக்கு படித்து வச்சுக்கோங்க. எந்த சோர்ஸ்லேருந்து வேணால் கொஷினில் கேட்கலாம். நம்ம ஸ்கூல் புக்கில் இருந்தால் கேட்கணும், ஓல்டு புக்கில் இருந்தால் கேட்கணுன்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்களுக்கு கண்ணில் பட்டதை கேட்பாங்க. பெரியார் 1000 புக்கிலேருந்து கூட கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பாருங்கள். அவங்கள பற்றிங்கிற கோட்ஸு, அவங்கள பற்றிங்கிற ஸ்கீம்ஸு, அவங்க கொண்டுட்டு வந்த ஸ்கீமு, அவங்க கொண்டு வந்த மேகசீனு, அவங்களோட இம்பார்ட்டன்ட் இனிஷியேட்டிவ்ஸு, ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, ஒவ்வொருத்தங்களும் என்னென்ன பண்ணாங்கன்ற மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து வச்சுருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் ஆந்திரா யூனிவர்சிட்டி எப்போ கொண்டு வந்தது, 1925. அண்ணாமலை யூனிவர்சிட்டி எப்போ கொண்டு வந்தது, 1929. இந்த மாதிரி கொஷின் கேட்கலாம். ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு எப்போ வந்தது, டிஎன்பிசின்னு எப்போ பெயர் மாற்றம் பண்ணது, தமிழ்நாடு எப்போ பெயர் மாற்றம் பண்ணது. ஸோ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் இன் தமிழ்நாடு கண்டிப்பாக படிச்சிருந்துருக்கணும். ஈவன் சில இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி இப்போது ரீசெண்டாக கேட்டது வந்து பார்த்திங்கன்னா செண்பகராமன் பிள்ளை அவர்கள் பற்றி கூட கேட்டிருக்காங்க. ஹீஸ் ஃப்ரம் அவங்கள பற்றி 4 விஷயம் கொடுத்துட்டு இதெல்லாம் கரெக்டுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. கன்னியாகுமரியிலேருந்து வந்தார், பாரத மாத வாலிபர் சங்கம் கொண்டு வந்தார், லக்ஷ்மி பாய் ஐஎன்ஏல இருந்த லக்ஷ்மி பாயை கல்யாணம் பண்ணார் 1931. ஜெர்மன் ஆர்மியில் ஜாயின் பண்ணி World War I அப்போ இங்கிலீஷை எதிர்த்து போராடினாருன்ற மாதிரியும் இப்படி கொடுத்துட்டு இந்த பர்சனாலிட்டியில் இவங்க இதெல்லாம் கரெக்டான்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பார்த்தீங்கன்னா 4 டீட்டெயில் கொடுத்துட்டு இந்த பர்சனாலிட்டி யாருன்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர் இப்படின்ற பெயர் யாருக்கு இருந்துச்சு, அவங்களோட ஆட்டோபயோகிராஃபி வந்து ஜீவ சரித சுருகம் இப்படி இருந்தது, அவங்க ஃபவுண்ட் பண்ணது ஆதி திராவிடர் மகாஜன சபா. இந்த மாதிரி 3 விஷயத்த கொடுத்துட்டு இது வந்து யாருன்ற மாதிரி ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன். ஸோ இந்த மாதிரி பர்சனாலிட்டிஸ் பற்றியும் கொஷினில் கேட்குறாங்க. இது தாங்க தமிழ்நாடு டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. இது ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு கான்செப்டாக இருந்தாலும் இது வந்து படிக்க யூ வில் கெயின் தட் கான்ஃபிடென்ஸ். ஓகே, நம்மளால் நிறைய படித்தா தான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ண முடியும். இவ்வளோ இருக்கேன்னு சொல்லி பயந்துடாதீங்க. இது எல்லாமே ஒரு சின்ன விஷயங்களை படிக்க நமக்கு வந்து இது ஈஸியாக தெரிய வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க. தென் அதுக்கப்புறம் இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றிலாம் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தங்களும் கொண்டு வந்த இனிஷியேட்டிவ்ஸ் லைக் இப்போ டிஎம் நாயர்னா ஜஸ்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க, பக்தவச்சலம்னா திராவிடன்ற இந்த மேகசின் நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொஷினும் கேட்க சான்சஸ் இருக்குது. இது தாங்க ரொம்ப சிம்பிள். நான் சொன்ன கான்செப்ட்ஸை பார்த்துக்கோங்க. நான் ஹைலைட் பண்ணியிருக்க ஏரியாவிலேருந்து கொஷின்ஸ் வரும். எப்படி வரும்ன்றதை சொல்லிட்டேன். இனிமேல் இதிலிருந்து கொஞ்சம் மாடிஃபை ஆகி வரும், இல்லைனா இந்த கான்செப்டுக்கு உள்ளேருந்தே வேறு கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் சான்சஸ். ஸோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். இது வந்து பாதி வந்து படிச்சிருந்தால் ஆன்சர் பண்ண முடியும், பாதி வந்து அந்த பர்டிகுலர் டைமில் டென்ஷன் ஆகாமல் இருந்தால் ஹேண்டில் பண்ண முடியும். அவ்வளோதான். கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஈஸியாக மார்க் வாங்கிட்டோம்னா கட் ஆஃப் கிளியர் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், பிகினர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். யூனிட் 9 எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு கற்றுப்பாங்க. தேங்க்யூ ஆல்.